அப்போ 2 அடிக்கே இவர்கள் 2 நாளாக காத்துட்டு இருக்கும் போது 2 மணி நேரத்தில் விஜய் 16 அடி பாயும் போதுதான் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் தான் குதிரை பேரம் நடக்குது, கழுத பேரம் நடக்குது, பூனை பேரம் நடக்குது, எலி பேரம் நடக்குது, இது போன்ற கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அரசியல்ல இருக்கக்கூடிய நரிகளையும் குள்ள நரிகளையும் முதலைகளையும் திமிங்கலங்களையும் ஓரங்கட்டணும், அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் களத்தில் வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் களத்தில் வந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே கூட்டு களவாணிகள் தான் அப்படிங்கிற நிலையில் தான். அப்போ 2 பேரையுமே களத்தில் நிற்க வரக்கூடாது, 2 பேரையும் பலகீனப்படுத்தணும், அடிச்சு துரத்தணும். அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து அணைஞ்சிட்டாங்க. 4ஆவதா இசக்கி சுப்பையா ரிசைன் பண்ணிட்டாங்க, அவரும் வந்து இணைய போறாங்க. இது மட்டும் கிடையாது, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்கள் தலைமையில் வந்த 25 எம்எல்ஏக்கள்ல இன்னும் ஒரு 15 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணிட்டு எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் ஊழல் இல்லாத, மக்கள் பணம் கொள்ளையடிக்காத ஒரு ஆட்சியை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. இதே கருத்துக்களை தான் நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையலாம், அதே நேரத்தில் ஊழல் பண்ணியவர்கள் வழக்குகள் இருப்பவர்களுக்கு தாவேக்காவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் காலம் கடந்த நிலையில தான் அவங்க யோசிக்கக்கூடிய நிலைக்கே வர்றாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செய்யக்கூடிய அரசியல் என்ன விஜய் செய்துகிட்டு இருக்காங்க, எப்படி செய்துகிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்குகள் இருக்கிறதுனால கட்சியில் உங்களுக்கு இடமில்லை, துண்டு போட்டு தாண்டாத குறையாக உறுதிப்படுத்தி 2 கட்சிகளுடைய உண்மை முகத்தை, முகத்திரையை கிழித்து தொங்க விட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், தற்பொழுது குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று அதிமுகவிலேருந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி அம்பாசமுத்திரத்தின் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா வந்து தாவேக்காவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த போக்கை எப்படி பார்க்கறது? இது உண்மையிலே குதிரை பேரம் தானா? அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து பெரிய லெவலில் ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ இவர்களுடைய வியூகம் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது அப்படின்னு வரும்போது தான் அப்போது வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்களை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகும் போது தான் குதிரை பேரம் நடந்திருக்கு, கழுத பேரம் நடந்திருக்கு, புலி வேடை நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் தாவேக்கா இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாருமே கால்குலேட் பண்ணல, அதிமுக கால்குலேட் பண்ணல. அதே நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அசூர வேகத்தில் அடித்து களத்தில் வெற்றி பெற்று வந்தாங்க. ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து வண்டியோட மூவிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் கியரில் பறந்துச்சு வண்டி. இவங்களால் நிற்கவே முடியலை. இவங்களில் வந்து இவங்கெல்லாம் பயங்கரமான வீரர்கள், பயங்கரமான சூரர்கள் அப்படின்னு பார்க்கப்பட்டவங்க எல்லாம் வந்து டெபாசிட்டை தக்க வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியான விஷயத்தில் தான் பல அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் வீழ்த்தப்பட்டாங்க. எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தே. ஏன்னா அரசு ஓட்டுக்களை பொறுத்த வரைக்கும், அரசு அதிகாரிகளுடைய ஓட்டுக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலம்னு சொல்லப்பட்டதுலேயே பெரிய சேதாரம் அங்கே விளைவிக்கப்பட்டது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து விஜய் அவர்கள் உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேருமே அதிமுக 2 கட்சிகளுமே பெரிய சதுரங்க ஆட்டத்தை பின்னணியில் நடத்தினாங்க. என்ன அப்படின்னா, காலங்காலமாக மாறி மாறி நாங்கள் தான் ஆட்சி அரியணையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் 2 பேரும் தான். ஆனால் எதிர்பாராத ஒரு நிலையில் இவங்க இடையில வந்துட்டாங்களே, இடையில வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, 108 தொகுதி வரைக்கும் அடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை ஆட்சியில் உட்கார விடாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் கொள்கையாவது கோட்பாடாகுது எல்லாத்தையும் தூக்கி கிடாசுப்பா,
நமக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. திகாவிலேருந்து திமுக வந்துச்சு, திமுகவிலேருந்து அதிமுக வந்துச்சு. அப்போ நம்ம 2 பேருமே ஒரே தாய் கழகத்திலேருந்து வந்தவங்க தான், ஒரே கட்சி தான். நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் பின்னணியில் பெரிய ஒரு சதுரங்க ஆட்டத்தை திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் பின்னணியில் நிகழ்த்தினாங்க. ஆனால் அந்த சதுரங்க ஆட்டத்துக்கு மக்கள் மத்தியில் இந்த செய்திகள் கசியும் போது தமிழக மக்கள், அதாவது பாரம்பரியமான திமுக அதிமுகவினரே காரி துப்பினாங்க. சோசியல் மீடியாக்களில் முழுவதுமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த தமிழகமே பார்த்துக்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, எதிரும் புதிருமாக ஆட்சி அரசியல் செய்யக்கூடிய கட்சி நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்குமே தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கான வேலையே கிடையாது. நீங்கள் 2 பேருமே போய் ஓய்வெடுங்க அப்படிங்கிற நிலையில் அங்கே கருத்துக்கள் கமெண்ட்ஸ்கள் வரும்போது தான் ஐயோ நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் இன்னும் இல்லாத லெவலுக்கு போயிடுவோம். ஸோ அதனால அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தடை ஏற்பட்டது அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இதை திமுக கூட்டணியில் பயணித்த அத்தனை கட்சிகளும் வெளியில் அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களும் துண்டு போட்டு தாண்டாத குறையாக உறுதிப்படுத்தி 2 கட்சிகளுடைய உண்மை முகத்திரையை கிழித்து தொங்க விட்டாங்க. இது மட்டுமல்லாமல் அதிமுகவில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைமை தாங்கி சென்ற SP வேலுமணி, CV சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட கள்ள உறவுல இருந்தாங்க. ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. முதலமைச்சர் ஆவதற்கான சதி திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டு உடைச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது உண்மை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுக்குமே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா விஜயை வீழ்த்துவதற்கு இவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் தடைகளும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது, கொள்கைகளும் கிடையாது, கோட்பாடுகளும் கிடையாது. அங்கே வரைமுறைகளும் கிடையாது, விதிகளும் கிடையாது. அதில் எந்த விஷயமும் கிடையாது. எதை வேணாலும் அடிச்சு ஒட்டச்சு தகர்த்து எறிஞ்சிட்டு ஸோ அதை தாண்டி செல்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படிங்கும் போதுதான் தமிழக வெற்றி கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக அங்கே களத்தில் செயல்பட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி செயல்படும் போது இதை நாம சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து வெளியில் கொண்டு அமைச்சரவையில் இணைத்து ஆட்சி அரியணையில் ஏறி உட்கார்ந்தாங்க, முதலமைச்சராக ஏறி உட்கார்ந்தாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு முன் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது விஜய் அவர்கள் தமிழகத்தில் செய்யக்கூடியது அரசியலா அவியலா? அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, அரசியல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்துகிட்டு நாம அரசியல் செய்யவா இல்ல அவியல் செய்யவா? அரசியல் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ விஜய் மட்டும் என்ன அவியல் செய்யறதுக்காகவா களத்துல வந்தாங்க? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாங்க. இப்போ சிஎம் அப்படிங்கிற லெவல்ல உட்கார்ந்து இருந்தது, அவியல் செய்யறதுக்காக உட்கார்ந்தாங்க இல்ல, அரசியல் செய்வதற்காக தான் களத்துல வந்தாங்க. அரசியல்ல இருக்கக்கூடிய நரிகளையும் குள்ள நரிகளையும் முதலைகளையும் திமிங்கலங்களையும் ஓரங்கட்டணும், அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் களத்துல வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில களத்துல வந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நீங்க 2 பேருமே கூட்டு களவாணிகள் தான் அப்படிங்கிற நிலையில தான். அப்ப 2 பேரையுமே களத்துல நிக்க வைக்க கூடாது, 2 பேரையும் பலகீனப்படுத்தணும், அடிச்சு துரத்தணும். எதிர்காலத்துல தமிழக அரியணையில ஏறி அமர முடியாத அளவுக்கு நாம சாமர்த்தியமாக செயல்படணும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் அரசியல் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படியான சூழ்நிலையில தான் இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு அணைஞ்சிட்டாங்க. 4வதா இசக்கி சுப்பையா ரிசைன் பண்ணிட்டாங்க, அவரும் இணைய போறாங்க. இது மட்டும் கிடையாது, CV சண்முகம், SP வேலுமணி இவர்கள் தலைமையில் வந்த 25 எம்எல்ஏக்கள் இன்னும் ஒரு 15 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணிட்டு எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் தாவேகாவில் இணையலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. விசாரிக்கும் போது எந்த நிமிஷத்தில் வேணாலும் அவங்க ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் வரலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு நனையுது உடனே ஓனாய் மாதிரி இங்கே ஒரு அழக்கூடிய செயல் என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ண வச்சு விஜய் தூக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் நடக்குது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில். அதாவது உங்க கட்சியிலேருந்து யாருமே போகல, உங்க கட்சியிலேருந்து போனாலும் தமிழக வெற்றி கழகம் இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இல்லை. இது போன்ற ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே தெரிவிச்சிட்டாங்க, ஊழல் இல்லாத மக்கள் பணம் கொள்ளையடிக்காத ஒரு ஆட்சியை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க. இதே கருத்துக்களை தான் நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம், அதே நேரத்தில் ஊழல் பண்ணியவர்கள் வழக்குகள் இருப்பவர்களுக்கு தாவேகாவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இணைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வழக்குகளும் இல்லாதவர்கள் தான் இங்கே அணைஞ்சிருக்காங்க. அப்போ திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. எம்எல்ஏக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வழக்குகள் இல்லாதவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் வரணும்னாலும் தாவேகாவுடைய கதவுகள் லாக் பண்ணப்பட்ட நிலையில் தான் இருக்கு. இந்த பக்கம் தாவேகாவுக்கு டோர் லாக் ஓபன் பண்ணப்படலை.
அதிமுக பக்கம் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்குகள் இல்லாதவர்கள் உள்ள வரலாம், மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய வழக்குகள் இல்லாதவர்கள் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் செய்யப்பட்டிருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் 2 பேரை பொறுத்த வரைக்கும் கப்பலில் வேலைன்னு சொல்லி தான் அந்த 25 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வந்தாங்க. நம்பர்லாம் போனோம்னா மொத்தமாக கப்பலில் வேலை, மாதம் பல லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை கூட்டி ஒரு கேப்டன் போல, கப்பலுடைய கேப்டன் மாலுமி போல அவங்கள தலைமை தாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க என்ன உணரலை அப்படின்னா, நாம் வந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் அழைச்சிட்டு போகல, நம்ம தோளில் வந்து ஏற்கனவே ஊழல் வழக்குகள், முறைகேடு வழக்குகள் அப்படின்னா வேதாளத்தையும் சேர்த்து சுமந்துட்டு தான் போகிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை என்ன, அவங்க என்ன கொள்கையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் எதை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க, நம்மள உள்ள இணைச்சிக்குவாங்களா அப்படிங்கிறத இவர்கள் சிந்திக்கல. இந்த இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான அரசியலை செய்திருக்காங்க. வந்தவர்களை அணைச்சிருக்காங்க, அரவணைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வழக்குகள் இருக்கிறதுனால கட்சியில் உங்களுக்கு இடம் இல்லை, நட்பா வேணும்னா பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் அங்கு வந்து ஒரு தடைக்கல் போடப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வர முடியல, அங்கேயும் போகல, 2ஆம் கட்ட நிலையில இடையில நின்று தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இக்கரைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லி வந்தாங்க, இக்கரைக்கும் வர முடியல, அக்கறைக்கும் போக முடியாம நடுக்கடல நின்று தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அக்கறைக்கு தான் போக முடியல, இக்கரை வந்து நமக்கு சேஃப்டியான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தாவேக்காவில் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் வந்து எடப்பாடியாருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஒரு டீமை கிளப்பிட்டு வந்தாங்க. கிளப்பிட்டு வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முடிவில்லாமல் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி எடப்பாடியாரிடம் சென்றாலும், எடப்பாடியார் இணைச்சுக்கிட்டாலும் இந்த கட்சி பிளவு, தாவேகா பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு சென்றதற்கு காரணம் இந்த 2 நபர்கள் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மீண்டும் வந்து இணைந்தாலும் இவர்கள் பல்பிடுங்கப்பட்ட பாம்பு அப்படிங்கிற நிலையில தான் இவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படும். ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பதவிகள் பறிக்கப்பட்டாச்சு, அதிகாரமிக்க பதவிகள் கொடுக்கப்படாது. அப்போ பாத்தீங்கன்னா தப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது போலதான் அங்கே இருந்து வெற்றி பெற்றவர்கள் ஓடி வந்தும் இங்கு பலன் இல்லாம இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாம இன்னொரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சரி ஒரு கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று, அதே நேரத்தில் திமுக இருந்த கட்சிகள் தாவேகா கூட கூட்டணி அமைச்சு ஒரு அரசு உருவாகி, அரசு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 வார காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில ஒரு ஆளும் கட்சி எதிரில் இருக்கக்கூடியவங்க ரிசைன் பண்ணிட்டு வரும்போது தங்கள் பக்கம் இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறதா அப்படின்னா கிடையாது. கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அவங்க எம்எல்ஏக்களையே தட்டி தூக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எம்எல்ஏக்கள் பத்தலையா, வாங்க வாங்க அப்படின்னு எம்எல்ஏக்களை தூக்கி போட்டு அவங்களுடைய அரசை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது அவசியமான நிலை ஏற்பட்டதற்கு காரணமே கடந்த கால காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் தான். இந்த அடிப்படையில் தான் 1985ஆம் ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது காங்கிரஸ் அரசுல தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகுதான் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ வந்து அப்போ எம்எல்ஏவா வெற்றி பெற்ற பிறகு அல்லது எம்பியாக வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்கு தாவ முடியாது அப்படிங்கும் போது அதுல வந்து ஒரு நியூ ஃபார்முலாவை கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, வந்து இணைஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து உங்களுக்கு நாங்க தொகுதிகள் கொடுத்தால் களத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வரப்படுது. இந்த அடிப்படையில் தான் 2019ஆம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக குமாரசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இரவோட இரவா 17 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி பாஜக பக்கம் ஓடி வந்து பாஜகவில் இணைஞ்சிடறாங்க. ஆட்சி கவிழ்ந்து விடுகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்து எடியூரப்பா அவர்கள் பாஜக சார்பாக முதலமைச்சராக வந்து உட்கார்றாங்க. சரி, கர்நாடகாவில் நம்மளுடைய அண்டை மாநிலம் கர்நாடகாவில் மட்டும்தான் நடந்திருக்கிறதா அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. அங்க 22 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜக பக்கம் ஓடி வர்றாங்க. சோ பாஜக அங்கு ஆட்சி அமைக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்வதற்கான களம் தான். அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாக்கடையா அல்லது சாக்கடைக்குள்ளேயும் தெளிந்த நபர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கறத கடந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் செய்யணும்னு கடல்ல குதிச்சாச்சு. குதிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து இப்படி இருக்கு, களம் வந்து இப்படி இருக்கு, கடல் நீர் உப்பா இருக்கு, சாக்கடை சகதியா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, நாம நீந்த முடியாது, இப்படியே நிக்கணும் அப்படின்னா மூழ்கி சாக வேண்டியதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா களத்துல குதித்த பிறகு அதன் போக்குல ஓடி வெற்றி பெறுவதுதான் எல்லாருடைய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா
தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பெரும்பான்மை கிடைக்காம போனது அப்படிங்கிறது 2 எலெக்ஷன்ல தான் நடந்திருக்கு. 6-26. நம்ம 6-26 கிடைக்காம இருந்தது. கூட்டணி கட்சிகள் தயவுல, கட்சிகளுடைய தயவுல வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளை உடச்சி காலி பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவில் இருந்தவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் 8 பேர் வந்து அதிமுகவில் ஜெயலலிதா தலைமையில் வந்து இணைஞ்சாங்க. ஸோ திமுகவில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து இணைஞ்சாங்க. என்ன காரணம்னா தேமுதிகவை பலகீனப்படுத்துவதற்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு மாநிலங்களில் நடந்த விஷயங்கள் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல தான் இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் காலம் கடந்த நிலையில தான் அவங்க யோசிக்கக்கூடிய நிலைக்கே வர்றாங்க. தேர்தல் களத்தில் எப்படி விஜய் அவர்களை குறைத்து மதிப்பீடு செய்தார்களோ, தமிழக மக்கள் வாக்காளர்களுடைய பல்ஸை தெரியாமல் தாங்கள் வெற்றி பெற்றதாகவே ஒரு கனவுலகுல மிதந்துகிட்டு இருந்தாங்களோ அதே போன்ற நிலையில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு கருத்துக்களை முன்வைத்தாலும் இன்னும் இன்ஸ்டாகிராம் அளவுக்கு இவர்கள் டெவலப் ஆகி விட்டார்களா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொன்னாலே இசக்கிய மாவான்னு கேட்கக்கூடிய அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 60+, 70+ அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அவங்களால அந்த இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியலை, தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் செய்யக்கூடிய அரசியல் என்ன விஜய் செய்துகிட்டு இருக்காங்க, எப்படி செய்துகிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 2 அடி பாயணும் அப்படின்னு சொல்லி அதை 2 அடி பாய்வதற்கான வியூகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே விஜய் 16 அடி ஜம்ப் பண்ணி பாய்ஞ்சிடறாங்க. நாளைக்கு மோடியை சந்திப்பது உட்பட எல்லாமே 16 அடி ஜம்ப் பண்ணி பாயிறாங்க. அப்போ 2 அடிக்கே இவர்கள் 2 நாளாக காத்துட்டு இருக்கும் போது 2 மணி நேரத்தில் விஜய் 16 அடி பாயும் போதுதான் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் தான் குதிரை பேரம் நடக்குது, கழுத பேரம் நடக்குது, பூனை பேரம் நடக்குது, எலி பேரம் நடக்குது, இது போன்ற கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் இப்போ செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ரிசைன் பண்ணிட்டு இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா இது அதிமுகவுக்கான அழிவு மட்டும் கிடையாது, திமுகவுக்கான அழிவாகத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா தாவேகா வந்து இந்த பக்கம் தாவேகா பக்கம் அதிகரிக்கும் போது, தாவேகாவுடைய வலிமை அதிகரிக்கும் போது, அதிமுக வீழ்ச்சியை சந்திக்கும் போது திமுகவும் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இருந்த நிலையை விட இன்னும் கீழ் நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா இந்த நிலையில் இருக்காங்க, திமுக இந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா தாவேகா மேல் நோக்கி செல்ல செல்ல திமுக கீழ் நோக்கி சென்றுட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையிலான களம் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு அரசியல் களத்தில் 2 கட்சிகளுடைய செயல்பாடுகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து சமாளிக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திமுக இருக்கக்கூடியவர்கள் தாவேகா பக்கம் வந்தாலும் அங்கே கதவுகள் சாத்தப்பட்டிருக்கு, இந்த பக்கம் அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது அப்படின்னாலும் விஜய் அவர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க, எப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க, எது போன்ற ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் விஜயுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து விஜய்க்கு எதிராக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அதற்கு ஏற்ற வகையில் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அமைக்கணும் அப்படின்னா திமுக அப்படிங்கிற இயந்திரத்தையே முழுமையாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அதாவது ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருச்சு, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வீக்காக இருக்கு, இன்ஜின் வந்து ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கு, இதை மாற்றினா இன்ஜின் ஓடிடும் அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் தூக்கி போட்டு பட்டுன்னு அதை மாற்றிட்டு வண்டியை கீழே போட்டு ஓட்டிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டுமல்ல, டோட்டல் வண்டியை வந்து டேமேஜ் அப்படிங்கிற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி போய் சேர முடியும், எப்படி முன்னோக்கி செல்ல முடியும்? அப்போ டோட்டலாக வந்து ஒரு மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக ஏற்படுது. அப்போ மொத்தமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அங்கு மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டு முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டு திமுகவுடைய கொள்கை அப்படிங்கிற விஷயத்திலேயே பல மாறுதல்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டால்தான் தாவேகாவை எதிர்த்து நிற்பதற்கு ஓரளவுக்கு முயற்சி செய்யலாம், பெரிய அளவுக்கு முயற்சி செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா தாவேகா செல்லக்கூடிய வேகம் இன்னும் 20-25 ஆண்டு காலம் வந்து தாவேகா தொடர்ச்சியாக நீடிப்பதற்கான அடித்தளம் போடப்பட்டு கொண்டிருக்கு. அடித்தளம் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நாம் மாறணும் அப்படின்னா முழுமையாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. முழுமையாக மாற்ற முடியும் அப்படின்னா டோட்டலாக அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு பேஸ்மெண்ட்டில் இருந்து பில்டிங்குக்கு ஒவ்வொரு செங்கற்களாக வைத்து தான்
கட்டுமான பணியை துவக்க வேண்டும். இதற்கு குறைந்தது 20-25 ஆண்டுகள் ஆகும். அதனால தான் விஜய் அவர்களுக்கு எதிரில் வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எந்த எதிரிகளும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகள் கிடையாது அப்படின்னு. அந்த பழமொழி ஜெயலலிதா அவர்களுக்கு 100% பொருந்தியதா பொருந்தலையா அப்படிங்கிறத கடந்து விஜய் அவர்களுக்கு முழுமையாக 100% பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164